Welcome back to our Gaandhakannazhagi channel. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டுருப்பேன் menstrual cup stain வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படினு. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதே ரிலேட்டட் தான் பட் menstrual cupனா என்ன and வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அத அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல போறேன். So, இது வந்து completely for beginnersக்கு தான். So, இதுக்கு யூஸ் பண்ணாதவங்க பண்ணனும் ட்ரை பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, ரொம்ப லேட் பண்ண வேணாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். menstrual cup na enna appdi na ungalku sollidren so idu vandu pathina menstrual cup ipdi dhaan irukum so idu vandu pathina vandu pad ku badala vandu use pandratha idu and idoda advantages enna appdi na ungalku solren so idu vandu pathina namakku vandu one time investment da neenga vandu நீங்க வந்து ஒரு தடவை வாங்குனீங்கனாலே போதும் ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே நம்ம வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் நம்ம பேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றோம் இல்ல டாம்பன்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படினா நமக்கு கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு 4 hours அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணனும் திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டியாச்சும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாமே So இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8 hours to 9 hours வரைக்குமே இது வந்துட்டு நம்ம வெச்சுக்கலாம் தான் சொல்றாங்க சோ இது உங்க இஷ்டம் தான் அது நீங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டபிளா இல்லனா நீங்க 5 hours கூட எடுத்துறலாம் மேக்ஸिमम வந்து நம்ம சொல்றோம் 8 hours வரைக்கும் இது வந்து நம்ம வெச்சுக்கலாம் தான் சொல்றாங்க ப்ராப்ளம் எதுவும் இல்ல அப்படினு and இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட் மாதிரிலாம் வந்துட்டு லீக்கேஜே இருக்காது நம்ம ஒழுங்கா இன்சர்ட் பண்றது பொறுத்து தான் இருக்கு சோ இத நம்ம ஒழுங்கா இன்சர்ட் பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா நமக்கு வந்து நம்மளோட Dressல வந்து எந்த ஒரு லீக்கேஜ் எந்த ஸ்டெயின் எதுமே வந்து நமக்கு வராது சோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இது and மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து போதும் நமக்கு வந்து நம்ம ஒரு 10 பேட் எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஒன்னு வந்து எடுத்துட்டு போனா போதும் ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி இது and நான் வந்து என்ன பிராண்ட் வாங்குனேன் நான் எப்படி யூஸ் பண்றேன் எப்படி எனக்கு இருக்கு எல்லாமே வந்து லைனா உங்களுக்கு வந்து சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பத்தி தான் சோ இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஸ்மால் வாங்கி இருக்கேன் இது வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் மூணு வந்து கொடுக்கறாங்க சோ அதாவது அது வந்து அவங்களே சைஸ் சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது below 18 ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மாலே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் 18 to 25 அவங்கள வந்துட்டு மீடியம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்து லார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்றாங்க ஆனா இப்போ உங்களுக்கு ரொம்ப பயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பயம்னா நீங்க ஸ்மால் வாங்கி பழகிட்டு அதுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம் and இது வந்து நீங்க once வாங்கிட்டு உங்களுக்கு செட் ஆகல இது வந்து ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன் பெரிய டிஸ்க்ளைமரா சோ நான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மால் யூஸ் பண்ணி பாப்போம் அப்படினா வந்து நமக்கே தெரியும் நம்ம பாடி எப்படி இருக்கு அப்படினு சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க சோ நான் ஸ்மால் எனக்கு கரெக்ட்டா தான் இருக்குது சோ இப்படிதான் இருக்கும் ஸ்மால் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சைஸ்ல தான் இருக்கும் இதோட சேர்த்து சொல்றேன் சோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஸ்மால் சைஸ் மீடியம் இதோட கொஞ்சம் பெருசு லார்ஜ் இதோட கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிலிகான் டெக்ஸ்சர் தான் கொடுக்குறாங்க சோ தட் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா சோ உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது வந்துட்டு அப்படியே ஸ்டிஃப் ஆகி வலிக்குமா இல்லை இன்சர்ட் பண்ணும்போது வலிக்குமா அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப அப்படியே உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ ரொம்ப அப்படியே ஃப்ளெக்சிபிளா இருக்கும் and கீழ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எடுக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இது வந்து புல் பண்றதுக்காக இந்த மாதிரி புல் பண்றதுக்காக இந்த இது வந்து கொடுத்திருக்காங்க நீங்க இதோட சேர்த்துமே இன்சர்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல பட் இழுக்கும்போது நமக்கு வாட்டமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க சோ நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மியா அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றேன் and இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் யூடியூபர் வந்துட்டு வாங்கி இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மொத்தமா வாங்கும்போது 3 years 4 years முன்னாடி அவங்க வாங்கி இருந்தாங்க சோ அதனால நான் ஓகே அவங்க வாங்குனதே ட்ரை பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து எவர்டீன் நினைக்கிறேன் அது ட்ரை பண்ணலாம் நினைச்சேன் சோ அது கம்பேர் பண்ணும்போது இது வந்து காஸ்டும் கம்மி தான் அது அரௌண்ட் 500 550 அந்த மாதிரி வந்திருந்தது அப்போவே இது வந்து 350 390 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன் அப்போ and அதுவும் இல்லாம அவங்க வந்துட்டு இந்த இதுவும் கொடுத்திருந்தாங்க ஃப்ரீயா நமக்கு இது என்னன்னா நமக்கு வந்து menstrual cup wash அதாவது ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இது வந்து நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே வராம இருக்கு கப்ல வந்து எந்த ஸ்மெல்லும் வராம ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வரதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கொஞ்சமே யூஸ் பண்ணாவே போதும் நல்லா வந்துட்டு இதுவாகும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் சோ இதுமே வந்து கொடுக்கறதுனால ப்ளஸ் இந்த பவுச்சும் இதுல வந்து கொடுக்குறாங்க எல்லாமே
பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இது வந்து வாங்கியது நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மியா நேச்சுரல் ஸ்கின் கேர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான்லலாம் கிடைக்கும். நான் வேணா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்குது கலர்ஸ் எல்லாமே. ஸோ நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 3, 2020 அப்போ தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக்கில் வந்துச்சு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட ஃபீட்பேக் கேட்குறீங்கன்னா இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். திரும்பி நீங்கள் வந்து பேடுக்கெலாம் போகவே மாட்டீங்க. உங்களுக்கு மனசே வராது பேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே. ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு தோண வைக்காது. அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. ஸோ எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து டேம்பான்ஸ்லாம் யூஸ் பண்ணதில்லை. அது யூஸ் பண்ணவங்களுக்கும் அதுவும் பிடிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை விட இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வலிக்கும். அது மட்டும் பார்த்துங்க. நம்ம உட்காரும் போதுலாம் சொல்கிறேன். இது லைட்டாக வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஃபீல் வந்து இது கொடுக்கும். ஸோ நம்ம திரும்ப அது வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே விட்டால் தான் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரசாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஷேப்பில் வந்து நிற்கலன்னா நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி எரியற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது கொடுத்துருக்கு இந்த கீழே இருக்கிறது மட்டும். அண்ட் வேற எதுவும் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணதில்லை. அண்ட் இப்போ தான் நானே பார்க்குறேன் இதில் வந்துட்டு இது வந்து 7.5 ml, இது 15 ml அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறதே நான் இப்போ தான் பிரிண்ட் போட்டு பார்த்துருக்குறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஸ்மால் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து இந்த எஸ் அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து சொல்ல நினச்சேன், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த சின்னது வந்து நமக்கு பத்துமா. ஏன்னா நம்ம பேடில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2-3 தடவை யூஸ் பண்ணுறோம். நமக்கு நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் நிஜமாக நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். இது எப்படி 10 ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம். பட் நமக்கு வந்து இது ஃபுல் கூட ஆகாது. நமக்கு பேடுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நமக்கு என்னமோ அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இவ்வளோதான் நமக்கு வந்துட்டு ஆகுமே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படலாம் வேணாம். ஃபுல்லாகி ஏதாவது ஆயிடுமா அந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மீன்ஸ் மெத்தட் கிடையாது. இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்குன்னு ஒரு பவுல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதில் தான் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். இது வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அதாவது நான் சொல்கிறேன் அது எப்படின்னா, ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பீரியட்ஸ்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைப்போம் இல்லையா க்ளீன் பண்ணி, அப்பயும் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பவுச்சில் பத்திரமா வைக்கணும். ஸோ ஒரு ஸ்டீல் பாத்திரம் நம்ம சுடு தண்ணிலாம் வைக்கிறோம், சின்னது போதும். இந்த அளவு இது கொதிக்கிற மாதிரியான ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நார்மல் என்ன வாட்டர்னு வச்சுக்கோங்க. வாட்டர் எடுத்துட்டு அது பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, சில பேர் வந்து அப்படியே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பாயில் ஆன பிறகு இது போடுவேன். அது வரைக்கும்லாம் போட்டு வைக்க மாட்டேன். ஸோ பாயில் ஆகும்போது இதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அந்த பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவரில் ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுருக்கேன். இது எடுக்க கை சூடாக இருக்கும் இல்லையா, அதனால இதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த ஒரு பாத்திரத்தில் தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். இது வந்து ஒரு கவர் போட்டு இதையும் கவர் போட்டு இதெல்லாம் எங்கே வைப்பேனோ அங்கே தான் நான் வைப்பேன். ஸோ நம்மளோட கபோர்ட்லேயோ எங்கேனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பீரியட்ஸ்லாம் முடிகிற டைமில் திரும்பவும் அதே மாதிரி தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு ட்ராப் மட்டும் உள்ளேயும் வெளியும் லைட்டாக போட்டு நல்லா ஃபுல்லாக அப்படி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஆட் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. ஸோ பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஏன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து இது வேறு எதுலேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் இதுக்காக மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட சைஸு எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ லாஸ்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு எப்படிலாம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கிட்டு இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி மடக்கி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்குவாங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி பண்ணி இந்த மாதிரி மடக்குவாங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பிளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து எல்லா இதுவுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நமக்கு இன்சர்ட் ஆனால் நமக்கு தெரியும். அண்ட் எப்படி நம்ம இது உள்ளே போய் இது இன்சர்ட் ஆச்சா இல்லையான்றதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட வெஜினா ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு சில பேர் நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ட்ரிப்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. எப்படின்னா நம்ம ஜஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு தெரியுது இப்போ இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் இப்படி இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி தான் நிற்கும். நல்லா வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு பண்ணி விடும்போது இப்படி தான் இருக்கும். இப்படி நான் வந்து இப்படி டேர்ன் பண்ணி விடுவேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணி விடும்போது இது வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லாக் ஆகும். அண்ட் விழுமான்னு கேட்டிங்க நிறைய பேர் அப்படி தான் டவுட் இருக்கும், அக்கா இது வந்து விழுந்துருமா அந்த மாதிரிலாம். விழலாம் செய்யாது, இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இப்போ ஓகே நம்ம வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இது இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு இந்த மாதிரி மெல்லமாக எடுத்தால் போதும். இது இப்போ நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ன்றது இவ்வளோ கஷ்டம். நம்மளோட இதுலேருந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸி தான். இது வந்து வலிக்கும் செய்யாது, எதுவுமே செய்யாது. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். அண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இப்படியே தான் வரும். உங்களுக்கு இப்படி மடங்கிலாம் வராது, எதுவுமே லீக்லாம் எதுவுமே ஆகாது. இப்போ இப்படி இருக்குன்னா இப்படி 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 மெல்லமாக இப்படி இழுத்தா போதும். அந்த மாதிரி இது வந்து நமக்கு இப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கின் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இது இப்படி ஜஸ்ட் இப்படி இழுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். தென் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வைக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து சில பேருக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டெயின் வந்து அப்படியே பார்க்கறது சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும். அண்ட் வந்து வலிக்குமான்ற ஒரு பயம், கண்டிப்பாக பயம் இருக்கும், டென்ஷன் ரெண்டுமே எனக்கு வந்து இருந்தது. அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி சிட்டிங் பொசிஷனில் இருந்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸ்டாண்டிங்லேயே இது வந்துட்டு நமக்கு வாட்டம் வராது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நம்மளோட சிட்டிங் பொசிஷனில் கொஞ்சம் நம்ம லெக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னு நமக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது வந்து இன்சர்ட் பண்ணும்போது வலிக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து கொஞ்சம் அப்பில் வச்சுட்டு இன்னொரு கால் டவுனில் வச்சுட்டு இது வந்து இன்சர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து அது வந்து அப்படி வந்து வரல அந்த மாதிரி வாட்டம்லாம். ஸோ நம்ம வந்துட்டு எனக்கு வந்து சிட்டிங் பொசிஷனில் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்தேன், எனக்கு ஒழுங்காக வரல, எனக்கு ஸ்டெயின் கீழெல்லாம் லீக் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒழுங்காக வந்து இன்சர்ட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் டைம். அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேண்டி லைனர்ஸோ இல்லை பேடோ சரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட் டேலாம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ண முடியாது. நீங்கள் பழக தான் உங்களுக்கு அந்த பயம் போய் ஒழுங்காக நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அதனால தான். அப்புறம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணால் வெர்ஜினிட்டிலாம் போயிடுமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு இது வாங்காமலையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணாமலையும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது.
அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக தைரியம் ஜாஸ்தி, எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தைரியமும் இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு. ஏன்னா இது யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா பேட் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கரமாக அது வந்து செம்ம காஸ்ட்லி. இப்போல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 50, 40 இருக்குதான். ஆனாலும் சொல்கிறேன் நான், அந்த லெவல் வரைக்கும் போகுது இப்போல்லாம், ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கே நம்ம வந்து மாற்றிட்டே இருக்கணும் பேட் வந்துட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது எங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. அண்ட் இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அதுவும் நம்ம வந்து என்விரான்மெண்டலுக்கு வந்துட்டு கேடு தான். அதே மாதிரி எரிக்கிறதும் கேடு தான். ஏன்னா கொஞ்சமாச்சும் அதில் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம புதைச்சோம்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, இப்போ அது மக்கி போகுமான்னு தெரில, உடனே ஆகாது. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து கேடு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சில பேர், நிறைய பேருக்கு பேட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன் டைம் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டீங்க. நான் நிஜமாக இது இல்லாமலாம் இருக்கவே முடியாது, வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆனாலே இதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த டேவே நான் மறந்துடுவேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு இது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பயம் இருந்தது. எனக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப பயந்து, இது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு டெக்னிக்கல் வந்து எனக்கு சத்தியமாக தெரியலை. அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த ஒரு பொசிஷனில் நான் வந்து யூஸ் பண்ணேன். இது இப்படி இருக்குன்னா இதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ இதில் வந்துட்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால தான் நான் இது உள்ளே போக முடியல. இப்போது நம்ம இது இப்படிதான் இருக்குன்னா இதை ஃபுல்லாக வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா அண்ட் ஒரு லைட்டர் பாப்அப் சவுண்ட் இப்படி கேட்கும். அப்படின்னா இது இப்படி ஆகும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். அப்படின்னா நமக்கு வந்து அது லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் நமக்கு கேட்கும். கொஞ்சம் ஃபீல் ஆகும் நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு இது அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு லீக்கேஜ்லாம் எதுவுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து மார்னிங் யூஸ் பண்ண அப்படின்னா ஈவினிங் தான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஈவினிங் வச்சுட்டு மார்னிங் வந்து எடுப்பேன். 2 தடவை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தூங்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வந்துட்டு செகண்ட் டைமும் வாஷ் பண்ணி நைட் வச்சுப்பேன். பிளெயினாக தான், மார்னிங் அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் வராது, பெருசாக எதுவும் இருக்காது. திரும்ப நம்ம வந்து எடுத்துட்டு இது பண்ணிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது. வேற என்ன, இதோட ஸ்டெயின் வந்து கண்டிப்பாக இதில் வந்து படும். நமக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டெயின் வந்து ஃபுல்லாக ஆகும். அதுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க அது வந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஸ்டெயின்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், நான் அங்கே வந்து பதில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.